இது என்ன ஊருங்க இது? புளியஞ்சோலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்னு வந்து பார்த்தோமுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுங்க. வந்து எந்த பிரயோசனம் வேதனையோட போகிறோங்க. ஒரே மன கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மன கஷ்டத்தோடு போகிறோமுங்க. அதனாலங்க குளித்ததோடு சரிங்க. நல்லா தண்ணி வரும்னு சொன்னாங்கன்ட்டு வந்தோமுங்க. இப்போ பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே இயற்கை மூலிகைகள்லாம் இருக்குதுங்க. எல்லாம் குளிச்சுட்டு மூலிகை தண்ணியோடு குளிச்சுட்டு போகிறோமுங்க. தண்ணி அப்படியே தேன் மாதிரி இருந்துச்சுங்க. தண்ணி நல்லா இருக்குதுங்க குளிக்கிறதுக்கு. எதிர்பார்த்த மாதிரி பால்ஸ் எதுவும் கிடையில. இல்லை, இப்படியே போயிடலாம். இப்படி தானே வந்தோம் இல்லையோ? இல்லை, அப்படிதான் இப்படி. இப்படிதான். ஆமாம், இப்படி தான் வந்தோமே. இல்லை, கொல்லிமலைங்க. கொல்லிமலை முன்னாடிங்க, இந்த சைடு துறையூர் பக்கமுங்க. இதில் கிராஸ் பண்ணோம். ஆமாம், பார்த்து நனைஞ்சாலும் பரவாயில்ல, கீழே விழுவாமல் இருந்தால் சரி. போகிறப்ப இப்படி போனோம், அந்த இதில் போய் இப்படி இறங்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்காருங்க. கும்பிட்டுக்குங்க எல்லாமே. பாருங்கள், அவர் கும்பிட்டு ஐயப்பனோட அருளை வாங்கிட்டு போகிறாரு. பார்த்து அந்த செருப்பு வலி கூட்டுறோம். பெரிய அட்வென்ச்சரான இடங்க இது. நல்ல அருமையான இடம். அடிக்கடி வாங்க. சுற்றுலாத்துறை மென்மேலும் வளரணும். தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வரணும். மக்கள் கூட்டம் நிறைய இருக்காங்க. எல்லாமே குளிக்கிறது, சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் நிறைய மக்கள் வராங்க. இங்கே வர்ற தண்ணிங்க மூலிகை தண்ணிங்க. நல்லா உடம்புக்கு நல்லதுங்க. குளித்தா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குதுங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா அருமையான இடமுங்க. மக்கள்லாம் வந்து நிறைய வர்றாங்க. இதை கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கவனம் எடுத்து சுற்றுலாத்துறை மூலமாக கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்னுமே இதெல்லாம் தண்ணி நிறையா இருக்கும். இதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போதெல்லாம் தண்ணி நிறைய வரும்னு பாருங்கள். எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. வரவே முடியாதுன்ட்டு, தண்ணி வரும், இந்த பக்கம் வர முடியாதுன்ட்டுங்க.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.